கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பிலே இன்றைக்கு விதையை குறித்த ஓமையை நாம் பார்க்கிறோம். அன்றைய தினமே இயேசு வீட்டை விட்டு வெளியில் போய் ஏரிக்கரையில் உட்கார்ந்தார். ஏராளமான மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டாங்க. அதனால் இயேசு ஒரு படகுல ஏறி அமர்ந்தார். மக்கள் ஏரிக்கரையோரம் அமர்ந்திருந்தாங்க. பிறகு ஓமைகள் மூலியமாக இயேசு மக்களுக்கு பல காரியங்களை போதித்தார். ஒரு விவசாயி விதைகளை விதைக்க போனான். அவன் விதைகளை தூவின பொழுது சில விதைகள் பாதையோரம் விழுந்துச்சு. பறவைகள் வந்து அது எல்லாத்தையும் தின்னுட்டு போயிடுச்சு. சில விதைகள் பாறைகள் மேலே விழுந்தன. அங்கே போதுமான அளவுக்கு மண் இல்லை. எனவே விதைகள் வேகமாக முளைச்சன. ஆனால் சூரியன் உதித்த உடனே அதெல்லாம் கருகி போயிடுச்சு. ஆழமான வேர் இல்லாதபடியினால அந்த விதையின் செடிகள் கருகி போச்சு, காஞ்சி போச்சு. இன்னும் சில விதைகள் முட்பொதர்களுக்கு உள்ள விழுந்துச்சு. களைகள் முளைத்து அந்த விதைகளுடைய செடிகள் வளராதபடி தடுத்துருச்சு. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்துச்சு. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளானது முளைச்சி நன்கு வளர்ந்துச்சு. சில செடிகள் 100 மடங்கு தானியத்தை கொடுத்துச்சு. சில செடிகள் 60 மடங்கு, இன்னும் சில செடிகள் 30 மடங்கு தானியங்களை கொடுத்துச்சு. நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கேளுங்க அப்படின்னு சொன்னார். இயேசுவின் சீஷர்கள் இயேசுடத்தில் வந்து, நீங்கள் மக்களுக்கு போதனை செய்யும் பொழுது நேரடியாக பேசாமல் ஏன் ஓமைகளை பயன்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். அவற்றை மற்றவங்க அறிஞ்சு கொள்ள முடியாது. கொஞ்சம் புரிஞ்சவன் மேலும் விளக்கம் பெறுவான். தேவையானதை விட அவனுக்கு அதிகமாக கிடைக்கும். அதிகம் புரியாதவன் தான் அறிந்து கொண்டதையும் இழந்து போவான். அதனால தான் நான் மக்களுக்கு ஓமைகள் மூலியமாக போதிக்கிறேன். மக்கள் பார்க்குறாங்க, கேட்குறாங்க.